நீங்க வலைவெளியை திறங்க. இது பாருங்க, இங்க பாருங்க. ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா? சிமான் 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 சிமான். தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். நீங்க எல்லாரும் இங்க பாருங்க. அந்த நான் பேசுற அந்த கேஜி படத்துல ஒரு வசனம் வருது. எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது. அருகிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முட்டதுக்கு தாளும். நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டதுக்கு தாளும், டக்கு முட்டதுக்கு தாளும், தாளும் டக்கு முட்டதுக்கு தாளும். நான் வர்றதுக்கு முன்னாடி பிறவார எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர், எங்க அண்ணன், எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தையெல்லாம் சொல்லுது. இல்ல அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு. இதான் சொல்றீங்க. சரி, ஒரு ஸ்மெல் வருதா? ஐயோ ஸ்மெல், இது பூமர் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. பூமர் பூமர் இந்த ஒரு பூமர் மாதிரியே ஸ்மெல் வருது. உன் மேலதான் அடிக்கிற மாதிரி தெரியுது. நீதான் அந்த பூமரு. தள்ளு. பூமர்லாம் என்னை தான் திருந்த போறீங்களா? நல்ல விஷயம்டா அதெல்லாம். இதெல்லாம் வந்து போக போக அழிஞ்சுக்கிட்டே போகுதுடா. இதெல்லாம் பண்ணாதான்டா ஒரு நல்லா இருக்கும். அதான் பூமரு. பூமர்னு சொல்லு. திடீர் பூமரா கிளம்பிட்டாங்க. இவங்க என்ன செய்யறது? பூமரை இந்திய அணியில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோத விடுவேன். ஏப்பா ஓப்பா, நீ என்னடா எனக்கு விழுவிக்கிற? நீ வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும். எப்பா போப்பா, உங்களை இங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்னோட எப்பா பாப்பா கடிச்சிட்டாங்க. நக்கல் பண்ணிருக்க நீ. கம் லெட்ஸ் கோ ஹோம். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். மேக்னாவை இழந்த வழி இன்னும் இருந்தது. அது போகணுன்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும்னு. கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போனவன பத்தியடா நான் தான் 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியா இருந்தா 3 லிட்டர் குடிப்பான். அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற? பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்துதான். நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். எங்க அண்ணன் உட்காந்துருக்க, எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவினே? எங்க இருக்குது? மாப்பிள்ள 4 கிலோ குறைச்சுச்சுக்க. இந்த டி-ஷர்ட்ல உனக்கு ஆசை. 4 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்ப யூஸ் பண்ற மாதிரி எக்ஸல் எடுறா. அதான்டா உனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும்டா. இப்ப எடுத்ததான்டா இத போடணும்னு உழைப்பேன்டா நானு. அதுக்குனே உடம்பு போய் வொர்க் அவுட் பண்ணி நான் உடம்ப குறைச்சிரலாம் நான் இதுக்காகவே. எவ்வளவு டைட்டா இருக்கு பாருடா. இப்ப வயிறு தெரியுதுடா. கரெக்டா. உனக்கு தைரியம் என்ன? நேரடியா போங்க. எதுக்கு பெருமாடி முன்னால பின்னால கலறியா? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. ஒண்ணா அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவனா என்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானா அதாயா? இந்தா உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கார கொத்தால தவிர அவரு விப்பாரியா? மறுவாதி கிட்ட போயிடும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாரா உனக்கு எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. ரொம்ப வலிக்கும் பயம் கட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக படுத்திருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. எத்தனை ஒரு 10 குரல் சொல்லுங்க டப்புன்னு. நீங்க சொல்லுங்க 10 குரல். நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? எனக்கு அசிங்கமா இருக்கு. கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது தம்பி? நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம் என்று உறுதி எடுத்து காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. நின்னு அடிப்பேன்.
நின்னு அடிப்பேன். என்னை இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட நினைக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. மயில் கேட்கல. மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகன். அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்லல். மயில் நம்ம பாட்டு எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல். உண்மையிலே பைத்தியக்கார. ஏன்னா மயில் சிலு 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 இந்த குளிர் காத்து அடிக்கும் போது தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா போராடினாங்க. அது நான் போட்டது அந்த விட்டு ஏன் விட்டு தான். நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறுகுறா வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி தானே கொடுப்பான். அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து, பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டா வச்சான், ஒட்டிக்கிடுச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS இல்ல MS MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. முதலா செல்லம் சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார வடிவேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வெடி இங்க நீண்டி போடி வாங்கி தான் பேசிப்போம். சரி செல்லம் அங்கிருந்து வர நடி இப்படி அது அப்படியே பரவிடுச்சு. அது பரவும் போது அத இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செல்லம் அது நான் போட்டது அந்த பிட்டு ஏன் பிட்டு தான். ஃபேமிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம். அதுக்காக வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முட்டதுக்கு தாளும். நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டதுக்கு தாளும், டக்கு முட்டதுக்கு தாளும். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. பூங்குருட்டி சொல்லிருக்கா, ரோட்ல அந்த பக்கம் நிக்கணும், இல்லாட்ட இந்த பக்கம் நிக்கணும். நடுவுல நின்றா லாரி அடிச்சு சுத்துருவோம் இருக்கான். நான் நடுவுல தான் நிப்பேன் கொம்மால. தேவர் சிலையாட்டம், கோரிப்பாளையம் சிலையாட்டம் நடுவுல தான் நிப்பேன் கொம்மால. தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன். என்ன நம்ம ரூஸ் தம்பி பவுலிங் போல வந்துட்டானா? அவன்தான் இவனுக்கு நீ எப்படி ஏமாத்துறன்னு பாரு. தம்பி அங்க பாருங்க எவ்வளவு ஸ்பீட் பாத்தீங்களா? பாக்கல என்னடா அண்ணா அவ்வளவு தூரம் 6 அடிச்சாரு. பாத்தீங்களா? தாண்டா அண்ணா அடி. எப்படா இருந்துச்சு நம்ம அடி? சூப்பர்ண்ணே. 2 கிலோ ஆம்பு கறிதுனா தான் இப்பெல்லாம் 6 அடிக்க முடியும். சூப்பர்ண்ணே. தாண்டா அண்ணனோட பவரே. போ அடுத்த பால போடு. போ. பிரச்சனை நமக்கான ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மத நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் மறுபோகி வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதா? சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களும். இவன் உள்ளூர்வான எப்பவும் அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். அண்ணே உடனே தானே அண்ணன் வீட்டுல சாப்பிட போகும்போது நானும் சிரஞ்சீவி, எங்க அண்ணன் அண்ணி, எங்க அண்ணி நிக்கிறாங்க. நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். எங்க அண்ணி எம்எல்ஏ ரொம்ப அன்பா பேசுவாங்க. இட்லி
இது மாதிரியே அப்பா சாம்பார் சட்னி அப்பா அப்படின்னு எங்க அண்ணன் அணி ஏன் நீ சிரிக்கிறீங்க, என்ன நீ என்ன நான் சாப்பிட சாப்பிட்றா சொல்றேன் கூட சொன்னேன். பார்த்தா வெளியில எந்த மசாலாவும் வரல, ஆனா உள்ளுக்குள்ள கறி இப்படின்னு அப்படின்னு இது என்ன நீ அப்படின்னு அது கறி இட்லி சாப்பிடுவாங்க. நாங்க இதுல சாப்பிட நல்லா இருக்கு சாப்பிட்டேன். அதை போய் பகிர்ந்துக்கன்னு தானே எங்க அண்ணன் தானே சொல்றாரு. அப்ப அதான் சொன்னேன் சாப்பிடும்போது ஏன் சிரிச்சிங்க. இல்ல இல்ல உங்க அண்ணன் சொன்னாரு என்ன சொன்னாரு, நீ வேணா பாரு ஒரு வாரத்துல தோசை இட்லி சட்னி சாம்பாருக்கு வந்துருவான், இந்த சாப்பாடு அவனுக்கு சரியா வராது, அவ்வளவு காரம் தாங்க மாட்டான், நீ பாரா இட்லி தோசை இதுக்கு வந்துருவான் அப்படின்னு. இல்ல அதே மாதிரி நீங்க இட்லியை பார்த்தோன்னே மகிழ்ச்சியை பார்த்தே அதை சிரிக்கிறோம். என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது, நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. யாரா நல்லா வரைவா மாஸ்டர் இவன் தான் மாஸ்டர், இந்த கக்கூஸ்ல செவுத்துல அசிங்கமா கிறுக்க வச்சு கிறுக்க மாஸ்டர். சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு நெஞ்சு குஞ்சு நெஞ்சு 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 டாலாக். உன்னோட குஞ்ச பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதெல்லாம் பேச்சு கிடையாது. எத்தனை லட்சம் பேருக்கு உண்ணாரு, எனக்கு 36 லட்சம் பேர் வாட்ஸ்அப் இருக்கான், 36 லட்சம் என் கூட்டம். இது எது பெரிய கூட்டம்? சிட்டி தரபாட் குட்டி கதை சொல்லவன் நல்ல தம்பி, கட்டு கதையை சொல்ல வந்தது. ஜென்டில்மேன், இவன் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் சார். He can dance, he can fight, and he is a sportsman. இவனோட பீச்சு கேட்கறது மட்டும் இல்ல, உங்க காதை அதுக்கும் தான். நீங்க சிட்டி கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். என்ன ராகம்? நாட்டுக்குறிஞ்சி பாடுறேன்னு உசேரி போயிட்டீங்க. நடுவுல உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம்தான். இந்த இடத்துல ஸ்ருதி விலகிடுச்சு. எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்ல, அன்புல குறையல. ஆனால் கட்சியினுடைய 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். விஜயண்ணா வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு, அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டுல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான்? விஜயண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா? ஏன் தெரியுதா, அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 ஸ்டார். இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். சொங்கி பயலுங்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? அந்த குத்து. சண்டைக்கு போவேன்னு பார்த்தா நீ வாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. மாப்பிள்ள உண்டான பேசிட்டு இருக்க. மூத்த சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க போய் சரி சவுமா. எங்க ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன்.